Yeah, now I did, ma'am. Send request. Yes. Yeah. I think now you can share. Yes, ma'am. Yes, ma'am. I'm doing it. Okay. Okay. Go ahead. நவராத்திரியின் முதல் நாள் ஷைலபுத்ரி. நவராத்திரி முக்கியமான ஹிந்து பண்டிகை. நவராத்திரியின் போது பக்தர்கள் துர்காவை 9 வெவ்வேறு வடிவங்களில் வழிபடுகிறார்கள். ஒவ்வொன்றும் தேவியின் தனித்துவமான அம்சத்தை பிரதிபலிக்கிறது. நவராத்திரியின் முதல் நாள் சதியின் மறு அவதாரமாக கருதப்படும் துர்காவின் தூய்மையான உருவமான ஷைலபுத்ரிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஷைலபுத்ரி பெயர், பொருள், தோற்றம், பண்புகள். ஷைலபுத்ரி பொருள் மலைகளின் மகள். வேறு பெயர்கள் சதி, பவானி, ஹேமாவதி, பார்வதி. பெற்றோர் மலையின் மன்னன் ஹேமவான், மேனா. தோற்றம் குமாரியாக காலை மீது அமர்ந்து இருக்கிறாள். இது வலிமை மற்றும் ஆன்மீகத்தை அமைதியை குறிக்கிறது. வலது கையில் திரிசூலம். இது உடல், மன மற்றும் ஆன்மீக மண்டலங்களின் மீதான அவளது கட்டுப்பாட்டை குறிக்கிறது. இடது கையில் தாமரை. இது தூய்மை மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கும். கிரீடம் நெற்றியின் பிறை சந்திரன். ஷைலபுத்ரி கதை. ஷைலபுத்ரி தக்ஷ மன்னனின் மகளும் சிவபெருமானின் மனைவியுமான சதியின் மறு அவதாரம். சதி தனது தந்தை நடத்திய ஒரு பெரிய யாகத்தில் கலந்து கொள்ள விரும்பினார். அழைக்காமல் போக வேண்டாம் என சிவன் எச்சரித்தாலும் சதி விழாவிற்கு சென்றார். அங்கே தக்ஷன் சிவபெருமானை அவமதித்ததால் அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் சதி யாகத்தில் நெருப்பில் குதித்து உயிர் தியாகம் செய்தாள். அவளுடைய பிரிவால் கோபத்திற்கு ஆளான சிவன் யாகத்தை அழித்தார். சதி பின்னர் ஹேமவானின் மகளாக ஷைலபுத்ரியாக மறுபிறவி எடுத்தார். ஷைலபுத்ரியின் வழிபாடு. ஷைலபுத்ரி தனது பக்தர்களுக்கு உலக மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் அமைதியை வழங்குபவள். வாரணாசியின் ஷைலபுத்ரிக்கு ஒரு பழமையான கோயில் உள்ளது. இங்கு சந்திரனின் பாதகமான விளைவுகளிலிருந்து பக்தர்களை காப்பாற்றுகிறாள். ஷைலபுத்ரி மனித உடலின் மூலாதார சக்கரத்தில் வசிக்கிறாள். இந்த சக்கரத்தை எழுப்புவது சிவபெருமானை நோக்கி ஆன்மீக பாதையில் செல்லும் முதல் படி. வழிபாட்டு முறை. துர்கா சப்தசதி பாராயணம், விரதம், வெண்பூக்கள், வெண்ணிறம் மற்றும் அட்சதை, தூய நெய்யால் செய்யப்பட்ட இனிப்புகள் மற்றும் ஆரதி. ஷைலபுத்ரி மந்திரம். வந்தே வாஞ்சித லாபாய சந்திரார்த்த கிருத சேகராம் விருஷாரூடாம் சூலதராம் ஷைலபுத்ரி யசஸ்வினிம். பக்தர்கள் விரும்புவதை வழங்கும் ஷைலபுத்ரியை, தலையில் பிறை நிலவு அணிந்தவளை, ரிஷபத்தில் மீது அமர்ந்து சவாரி செய்பவளை, திரிசூலத்தையும் தாமரையையும் ஏந்தியவளை, நீண்ட ஆயுளும் அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுப்பவளை நான் வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.